பிள்ளைல எங்க போச்சு? வீட்டை திறந்து போட்டுச்சு, ஆளையே காணையில. ஒரு கரையில இருக்குதா? நான் தான் ஆடு மேய்ச்சிட்டு வந்தேன். இதுங்க எங்கதான் போய் நியாயத்துக்கு போயிருவோ தெரியல. ஏ பிள்ளைலா, இங்க வாங்க. வீட்டுல உள்ள வேலையே நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. வெளியிலயும் ஆடையும் மேய்க்கணும். இந்த பிள்ளைகளுக்கு எங்கதான் போச்சு? வாங்கம்மா, எங்க இருந்தாலும். ஏம்மா அப்படி கத்திட்டே இருக்கா? ஆட்டுக்கு தண்ணி ஊத்திட்டு வந்தேம்மா. நீ எங்கம்மா போனா? இப்பதான் வாரா. அதுல 2 இட்லி இருக்கு, தின்னுட்டு பள்ளியிடத்துக்கு போங்க. நான் ஒரு ஆளை பார்த்துட்டு வரேன். 2 இட்லி எப்படிமா பத்தாங்க 2 பேருக்கு? 2 இட்லி 2 இட்லி தான் வாங்குவேனா? 2 பேருக்கு வாங்கி வச்சிருக்கு, போய் தின்னுட்டு வாங்க. யாமா கோமா பேசியா? என் மூஞ்ச அப்படிதான். என் மூஞ்சைய நீ பாக்கா? போய் தின்னுன்னு தின்னா. நாங்க ஒரு ஆளை பார்த்துட்டு வரேன், நீங்க தின்னுட்டு போங்க. வீட்டை பூட்டிட்டு போங்க, திறந்து போட்டுட்டு போயிடாதீங்க. இன்னைக்கு அம்மாட்ட யாரோ சிக்கிட்டாங்க போல இருக்கு. சம கோவத்துல இருக்கா. ஏன் ஆமா, நம்ம போயிருவோம், இல்லைன்னா நம்ம மண்டை உடஞ்சிரும். சரி வா, நம்ம சாப்பிட்டு போவோம், வீட்டையும் பூட்டிட்டு போயிருவோம். ஆமா, இல்லைன்னா அதுக்கு ஆடு ஆடுன்னு ஆடுவா. ராஜம்மா கேட்டீங்களா? எவ்வளோ என்னத்தையும் சொல்லி கொடுத்துட்டா பத்துக்கங்க குமாரி கிட்ட. காலையில ஆடு ஆடுன்னு ஆடிட்டாலே. நம்ம கிட்ட நல்லவ மாதிரி பேசிட்டு அவகிட்ட போய் குறை சொல்லி அழுவ. இதெல்லாம் ஒரு பொழப்பா அவளுக்கு? கேட்டா இது நான் பிறந்து வளர்ந்த ஊருங்க அழுவ. அப்படியே சொன்னாவா? நல்லா சொல்லுவா. அவளுக்கு கெட்டி கொடுத்த ஊர் எங்க? இங்க ஆட்ட போடுங்காலங்கோ. வரட்டவா, நான் கேட்க என்னன்னு. ஆஹா, கதை எங்க போகுது? தாயே மிதிதானே இவ்வளவு பேசியா? கெட்டி கொடுத்த ஊர்ல அதிகாரம் பண்ண வேண்டியதானே, இங்க பண்ணியா? ஆமா, புரிய அடிச்சு துரத்திட்டோம்ல. அவ எங்க போவா? பிறந்த வீட்டுக்கு தான் வருவா. நீங்களும் பெரிய ஆளுதான், நல்லா கதை விடுறீல. அவ எங்க போவா? சட்டிக்கு மேல சட்டி வச்சாலும் 1.5 சட்டி இருக்க மாட்டா. இவ இந்த வருத்து வாரா. ஓ, இவ அவளோ? இனி அங்க போய் அவ்வளத்தையும் சொல்லி கொடுத்துருவாளே. சொன்னா சொல்லட்டு, நம்மளுக்கு என்ன பயமா? ஆமா, எனக்கு இதே வேலையா இருக்கு. நான் ஏன் சொல்ல போறேன்? எனக்கு வேற வேலை இல்ல. உங்களுக்கு என்ன, நல்ல பெரிய மரம் அனல் கிடைச்சிருக்கு, விடிய விடிய இருந்து பேசிய. எங்களுக்கு அப்படியா? நாங்க ஆடு மேய்க்க போனோம். அப்ப நாங்க வெளியே வரக்கூடாதோ? வீட்டுக்குள்ளேவா இருக்கணும்? ஏம்மா, நீங்க வாங்க, வராம போங்க. நீங்க என்னத்தையும் பேசிட்டு போங்க, நான் போறேன் வீட்டுக்கு. குமார் இங்கதான் வாரா. உங்களால முடிஞ்ச நீங்க அவட்ட பேசி சண்டை போடுங்கம்மா, நான் வீட்டுக்கு போறேன். எடே, இவளும் அவ ஆளுதான் பாத்துக்க. அவ்வளத்தையும் சொல்லி கொடுத்துருவா. நீ சொன்னா சொல்லட்டு, என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? ஏம்மா, அவகிட்ட ஆட முடியாதம்மா. வரவிய போறவியெல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்கா. நான் இங்கதான் வாராவா. வரட்டு, என்ன பண்ணியான்னு பாப்போம். என்ன பாட்டியா, மீட்டிங் போட்டு முடிச்சாச்சா? நாங்க என்ன மீட்டிங் போட்டோம் நீ பார்த்தா? நீயே இப்பதான் வாரா, உனக்கு அதுக்குள்ள சொல்லிட்டா? இல்ல, நான் சும்மா சொல்லியே, நீங்க பேசுறத வச்சு நான் கேட்டேன். நல்லா கேப்பா. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எங்களுக்கு தெரியாது. நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு நீங்க பாத்தீங்களோ? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நல்லா பேசுவீல. எங்க அம்மா ஒரு ஆள் இருந்தா இப்படி பேச முடியுமா? ஏன் உங்க அம்மா என்ன பண்ணுவா? அவளும் இப்படிதான், ஊரெல்லாம் சண்டை இழுத்துட்டு அலைவா. நீ ஏன் அப்படிதான் இருக்கா? அம்மா அம்மான்னு இங்க ஆடாத, கெட்டி கொடுத்த ஊர்ல போய் ஆடு. உனக்கு அதானே ஊரு, இதா ஊரு. நாங்க இருந்தா உங்களுக்கு என்ன? நான் உங்க வீட்டு சோத்துக்குள்ளே விழுறேன். ஒவ்வொருத்திக்கு புரியும் சம்பாத்தியம் வருது, நல்லா மினிக்கிட்டே அலையா. நம்மளுக்கு அப்படியா? நம்ம வேலை செஞ்சாதான் உண்டு. பாட்டியோ, புரியும் சம்பாதிச்ச பிறகுமே இங்க கடன் இருக்கு. அவளுக்கு எந்த கடமும் இல்லல்ல, வேற அப்படிதான் பேசுவா. என்ன புரியும் சம்பாதிச்சு போட்டு நல்லா தின்னுட்டு உனக்கு இருக்க முடியலையோ? என்ன பேசியா நீ? கடை இல்லையா? உடனே மினிக்கிட்ட அலையிறோம் நாங்க. ரொம்பதான் உருண்டுகிட்ட அலைகா நீ.
முதல்ல உன் புரியும் ஊருக்கு போ. இங்க இருந்து எல்லார்ட்டையும் சண்டை போட்டுட்டு அலையறா. இப்ப அவ என்ன சொல்லிட்டான்னு அவட்ட அந்த நிலை நிக்கா. ஊருக்கு போங்கிறீங்களே, நான் என்ன உங்க மடிக்குள்ள வந்தா இருக்கேன்? உங்க சம்பாத்தியம் நான் தின்னுட்டேனா? ஏம்மா உனக்கு இன்னைக்கு வேற யாரும் கிடைக்கலையா? இந்த ஆட்டம் ஆடுகா. போ போ, கீழே தெருக்கு போ. அங்க 2 கிளவில் இருக்காளுவ, அவளுகள்கிட்ட போய் ஆடு. உன் முடிய நல்லா ஆஞ்சு விடுவாள்வ. போ. எவ என்ன பண்ணிருவா பாத்துருவோம். நாங்க போய் தான் பார்த்துட்டு வரேன். எடே புரியும் என்னன்னுதான் இருந்தானோ தெரில, அதான் விரட்டி விட்டுருக்கான். பாத்தில ராஜாம்மா எப்படி பேசிட்டு போறான்னு. இவளுக்கெல்லாம் 4 ஊமை குத்தணும், அப்பந்தான் அடங்குவா. இவ எவளுக்கும் அடங்க மாட்டாம்மா, வந்து பாருன்னு நிப்பா. வீட்டில் போய் சொல்லி கொடுக்க போறேன்னா, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்னன்னு. குமாரிக்கியா இவ இப்படி பயப்படுகா? ஆமா, இவ முன்ன அவ கூட சேர்ந்து ஆடினவ தானே. இப்ப புருஷனுக்கு தெரிஞ்ச நம்மள அடிச்சிருவானேன்னு பயந்து ஓடுகா. நம்ம வீட்லயும் தான் பொட்ட பிள்ளைகள் இருக்கு, இப்படியா இருக்கு? என்ன பொம்பளையிலோ. எப்பா என்ன வெயிலா இருக்கு. வெளியில போயிட்டு வர முடியலம்மா. அந்த பேங்க் வர போயிட்டு வர்றதுக்குள்ள நம்மளுக்கு இந்த பாடா இருக்கு. 2 பொட்ட பிள்ளைகள் இருக்குன்னு தான் பேரு. சரி, அம்மா போனால நம்மளும் கூட போகணும்னு வருவா. வெயிலுக்குள்ள போயிட்டு வர முடியல. தென்றல் கொஞ்சம் தண்ணியை கொண்டு வாமா. ஒரு மாதிரி வருவு வெயிலுக்குள்ள போயிட்டு வந்தது. ஏமான தண்ணி கொண்டு வாரேன். பேங்க்ல எவ்வளவு ரூபா இருக்கு சொல்லு. சொல்லுமா, பிறந்த நாளுக்கு வர துணி எடுக்கணும். ஏம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாங்கம்மா. உயிர் போனாலும் கொண்டு வர மாட்டேங்க போல இருக்கு. ஏம்மா இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏம்மா இந்தாம்மா தண்ணி. ஏம்மா எவ்வளோம்மா இருக்கு சொல்லுமா. எனக்கும் துணி எடுக்கணும் சொல்லு. என்னது, உனக்கு எடுக்கணுமா? ஆமா, உனக்கு மட்டும்தான் எடுக்கணுமா? எனக்கு எடுக்க வேண்டாமா? எனக்கு தான் பிறந்த நாள் வருது. நீங்க இப்படி பறந்துட்டு இருக்கனாலதான் அங்க பேங்க்ல ஒரு பைசா இல்லாம தொடச்சு எடுத்திருக்கான். என்னது, பணம் இல்லையா? நீ இப்ப பேங்க்குக்கு தானே போயிட்டு வரா? ஆமா, பேங்க்குக்கு தான் போனேன். மகளிர் பணம் இருக்குன்னு போனேன். சரி, 2-3 மாசம் கழிச்சு எடுக்கலன்னு போனா அங்க ஒரு பணம் இல்ல. பேங்க்ல போய் பார்த்த பிறகுதான் தெரியுது ஒரு பைசா இல்ல. அவ்வளவு பேங்குக்கார போய் பிடிச்சிருக்கான். ஐயோ, பணம் அவ்வளவு போயிட்டா? எல்லாம் போச்சா? இனி துணியை எடுக்க முடியாது, ஒன்னே எடுக்க முடியாது. அப்புறம் எதுக்குமா அந்த பேங்க்ல அக்கௌண்ட்? வேண்டான்னு எழுதி கொடு. ஆமா, வேற என்ன விடுவானா? அதான் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அக்கௌண்ட வேணாம், ஒன்னும் வேண்டாம். ஆமாம்மா, இனி அது வேண்டாம். இனி வேற பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம். செல்வி என்ன கனி, நான் வீட்ல தான் இருக்கேன், வா. ஏ செல்வி, பேங்க்குக்கு போயிட்டு வந்தே, என்னாச்சு? அந்த கதையை கேட்கா. பேங்க்ல போய் பார்த்தா அங்க 1 ரூபா கூட இல்ல. அவ்வளவு பணமும் பிடிச்சிட்டான். பணம் பிடிக்கிறது வர உனக்கு தெரியாமையா இருந்து? அதான் மெசேஜ் வந்திருக்குமே. என்ன மெசேஜோ தெரியல, வந்துச்சா போச்சான்னு தெரியாது. அங்க போய் பார்த்தவரதான் பேங்க்ல ஒரு பணம் இல்ல. உன் மகட்ட கொடுத்தாதான் அழகா பார்த்து சொல்லுவாளே. 2 பேரும் சண்டை போடுறதுக்கே நேரம் கரெக்டா இருக்கு. அதான் நான் போய் பேங்க் போயிட்டு வந்தேன். அப்ப செல்வி, வேற பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம். நாளைக்கு போகுமா? ஆமாடே, நாளைக்கு போகணும். வீட்டுல உள்ள வேலையை பார்த்துட்டு நாளைக்கு போவோம். சரிடே, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்.